ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு இங்கே குட் மார்னிங். அங்கே எல்லோரும் வந்து பொங்கல் செலிப்ரேட் சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதை விட சூப்பராக இன்றைக்கான எபிசோடில் பிக் பாஸ் வந்து செம்ம ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த பணப்பெட்டி ட்விஸ்ட் அப்படின்னா, பணப்பெட்டின்னு மட்டும்தானே சொல்லணும். ஏன் ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம், அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பணப்பெட்டி கூட இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சதில்லை. பல பணப்பெட்டிகள் அப்படிங்கிறது ட்விஸ்ட்டாக இருந்தாலும், அந்த பல பணப்பெட்டிகளில் பல ட்விஸ்ட், பல சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு பேசிடலாம் அப்படிங்கிறனால தான் வந்து நான் லைவில் தான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ப்ரொமோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன ப்ரொமோ வந்துச்சு அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக முத்துவும் எடுத்திருக்காரு, ரயானும் எடுத்திருக்காரு. இது 2 பேருமே டாஸ்க்குக்காக பண்ணாங்களா, சேலஞ்சுக்காக பண்ணாங்களா, பணத்துக்காக பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விட அவங்க 2 பேருக்கும் லக் இருந்திருக்கு, எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எஃபோர்ட், லக் எதுவாக வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் இதில் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடணும் அப்படிங்கும்போது அது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், கேர்ள்ஸோட பாய்ஸ்க்கு அந்த ரன்னிங் வந்து ஜாஸ்தி இருக்கும், அந்த அத்லெட்டிக் பவர் அப்படின்னும்போது அது கேர்ள்ஸ்க்கு வச்ச ட்விஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதில் இன்னொன்று ரூல்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக அந்த சேலஞ்சுக்குள்ளே பங்கேற்கணுமா இல்லைனா வேணான்னு சொல்லி விட்டுருலாமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. எனக்கு தெரிஞ்சு வேணான்னு சொன்னால் விட்டுருலான்னு நினைக்கிறேன். அப்படி தான் மற்ற கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ எல்லாருக்கும் பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அது கூடவே பிக் பாஸ் வச்ச இந்த ட்விஸ்ட்டையும் இன்றைக்கான எபிசோடில் வரும், 1 எபிசோடில், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டைட்டில் வின்னரை நோக்கி இந்த சீசன் போகுது அப்படின்னாலுமே, டைட்டில் வின்னிங்குள்ளே பிக் பாஸ் இவ்வளோ சர்ப்ரைஸ் வைக்கிறாரா அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும், நடுவில் நல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் எதுவும் இல்லைன்றதுனால நேற்று கூட நான் எதுவும் வீடியோஸ் போடலை. பட் ஆனால் இது வந்து பணப்பெட்டி அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம்னும் போது அது இன்னும் பல எதிர்பார்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா சர்ப்ரைஸோடு சேர்த்து நிறைய ட்விஸ்ட்டையும் வச்சு, அது வந்து யார் பண்ண போகிறா இதை அப்படிங்கிறதையும் அது உள்ளே வச்சு, இல்லை பண்ணுறவங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஜனங்களை யோசிக்க வச்சு டைட்டில் வின்னரை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஓட்டிங்கை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அவங்க டிசர்விங்கா அப்படின்னு தெரிஞ்ச பல ட்விஸ்ட், தெரியாமல் பல ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பணப்பெட்டி ட்விஸ்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் கைஸ். இதில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லாம் கொஞ்சம் வந்து டவுனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதில் வந்து அவர் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ப்ரொமோலலாம் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல, நான் அதை சொல்லிடுறேன். அந்த டாஸ்க்கை படிக்கிறதே முத்துக்குமரன் தான். இந்த டாஸ்க் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் செலிப்ரேஷனில் ஆகி எல்லோரும் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வருது. ஏன் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் வருது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாமே எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு நல்ல தூக்கம் போடுவோம்னு சொல்லுவோம், ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டைமில் ஒரு டாஸ்க்கை கொடுத்து, அதுவும் அது ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுத்து, அதுலேயும் அதில் பணப்பெட்டி ட்விஸ்ட்டாக வச்சு கொடுத்தா, அதை வந்து டைட்டில் வின்னருக்கான விஷயத்தை வந்து இது வந்து பாதிக்குமா பாதிக்காதான்லாம் தெரியாது. ஆனால் பணம் வரும்ல அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் பணம் வரல அப்படின்னா, பணம் மட்டும் வராது, கேம்லேயும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த ட்விஸ்ட்டுனா, பணமும் போச்சு, கேமும் போச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை இந்த சேலஞ்சே எனக்கு வேணாம், நான் வந்து ஃபினாலேக்கு போயிட்டு ஸ்டேஜில் நிற்கிறதே எனக்கு போதும், ஜனங்க வந்து எனக்கு டிசர்விங்னு டைட்டில் வின்னர் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ஜனங்களை வந்து டாப் 6 சந்திச்ச ஹாப்பி எனக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட்டோட கொஞ்சம் பேர் விட்டுடுறாங்களா, இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி இந்த சேலஞ்சை எடுக்கிறாங்களா, இல்லை எனக்கு இந்த பணம் முக்கியம், நான் எப்படி இருந்தாலும் இந்த பணத்தை எடுத்துருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஸில் போய் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குன்னா, கான்ஃபிடென்ஸை மீறி இதில் சேலஞ்ச் இருக்கிறதும் மீறி இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாஸ்க்காக வந்து பிக் பாஸ் கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டாஸ்க்கு செய்யணும் அப்படிங்கிறது ஆகலாம். ஆனால் பணம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுவோம் இல்லைங்களா, பல் இருக்கிறவன் தான் பக்கோடா சாப்பிட்ணுன்னா சொல்லுவோம், இல்லைனா மீசைக்கும் ஆசை குழுக்கும் ஆசையா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா ஸோ ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு உங்களுக்கு கட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட். இன்னொரு பக்கம் இவர் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து பணம் வேணாம், எனக்கு ஜனங்களை சந்திக்கணும், ஜனங்க என் மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, எனக்கு பணம் வந்து முக்கியம் கிடையாது, ஜனங்களை சந்திக்கிறதா முக்கியம், நான் டைட்டில் வின்னர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் ஜனங்களோட அந்த ஹானஸ்ட்டுக்கு நான் வந்து ஒர்த்தாக இருப்பேன் அப்படின்னு உள்ள நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. நிறைய பேரில் கிட்டத்தட்ட எல்லாருமே, ஏன் முத்து தான் ஸ்பெசிஃபிக்காக, முத்து வாயிலேருந்து அது வரணும் தானே ஃபேட்மேன் ரயான பணம் எடுக்க சொல்லுவார், பவித்ரா தீபக் முத்து எடுக்க சொல்லுவாங்க, இல்லை ஜாக்லின் மண்டே கூட கழுவுவாங்க. அப்படின்னா முத்து நீ எடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு எடுப்பியான்னு கூட அவர் கேட்கல, உனக்கு என்ன
என்ன பணத்தை பற்றி ஐடியானா, நான் எடுக்க மாட்டேன், எனக்கு பணத்தை விட ஜனங்க நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன முத்து தான் இதுக்கு ஃபஸ்ட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு இவர் ஃபேட்மேனுமே கேட்க நீ போறியா அப்படின்னு கேட்டால், இது வந்து நான் பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத மீறி இது ஒரு டாஸ்க்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஜனங்க மண்டை எப்பயும் கழுவுற முத்து இதுலேயுமே வந்து இது ஒரு சேலஞ்ச், அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண வேணான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுலேயே நிறைய ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பவித்ரா தானே கேட்டுட்டு இருந்தாங்க பணப்பெட்டின்னு. இப்போ இந்த ஓடுற டாஸ்க்கு வரும்போது அப்போ வந்து பணப்பெட்டின்னு கேட்டாங்களே, இவங்களுக்கு கெத்து இல்லையா, அதனால் ஓடலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதில் வந்து முத்து தான் ஃபஸ்ட்டு 50,000 எடுக்கிறாருன்னா அவர் கெத்துன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு வேளை முத்து எடுக்கலை அப்படின்னா இதை எப்படி நீங்கள் மாற்றி பேசுவீங்க? இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கெல்லாம் பணத்தாசை, அதனால தான் பவித்ரா போய் அந்த பணத்தை எடுக்க ட்ரையாச்சும் பண்ணாங்க. எங்கள் முத்து வந்து போகவே இல்லை, அவனுக்கு பணம் முக்கியம் இல்லை, மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவன் போவே இல்லைன்னு எப்படி வேணால் இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா இது ஒரு டாஸ்க்குனா எல்லாரும் இதில் கண்டிப்பாக அது உள்ளே இருக்கணுன்றதை நானும் அக்செப்ட் பண்ணுறேன். அப்போ அந்த சேலஞ்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ நாள் அவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்தாங்க. இது டாஸ்க்கு கிடையாது, டாஸ்க்குள்ளே அது உங்கள் சாய்ஸு. இந்த டாஸ்க்கு நீங்கள் எடுக்கலாமா வேணாமாங்கிறது உங்கள் சாய்ஸு. அந்த சாய்ஸை எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்க? ஃபஸ்ட்டு பணம் வேணும்னு டிசைட் பண்ணுறவங்க அதுக்குள்ளே போவாங்க. இல்லை, இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதனால் நான் இது உள்ளே போகிறேன், ரெண்டு விதமாகவும் போவாங்க. பணமும் வேணும், இது சேலஞ்சாகவும் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு போவாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது என்ன சொல்லணும்? எனக்கு பணமும் முக்கியம், இது டாஸ்க்காகவும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போனால் பரவாயில்ல. இல்லை, இது நான் சேலஞ்சுக்காக மட்டும்தான் பண்ணுறேன், ரிஸ்க் சாப்பிட்றது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. சரி, பணம் எடுக்காதவங்க சும்மா இருக்காங்க, எனக்கு பணம் வேணாம், நான் வந்து மக்களை சந்திக்க தான் எனக்கு விருப்பம், அதை நான் டைட்டில் வின்னர் ஆகலை, ஆனால் ஃபினாலி ஸ்டேஜில் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு விதமான கெத்து தான். ஆனால் இல்லை, எனக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை, அதனால் நான் போகல அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் ரெண்டு சாய்ஸ் இருக்குது. அது கெத்தாக அவங்க பண்ணுறாங்களா இல்லை பணத்துக்காக பண்ணுறாங்களான்னு. ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கும் வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது. அதாவது நான் மைண்ட் வாய்ஸை சொல்கிறேன், ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இல்லை, எனக்கு இது வந்து ரிஸ்க்கு, நான் இதை எடுக்க மாட்டேன், இந்த சேலஞ்ச் எனக்கு தேவையில்லை, இந்த சேலஞ்சை என்னால் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிற பட்சத்தில் நான் அதை செய்யலை. இல்லை, என்னால் முடியும், ஆனாலுமே எனக்கு வந்து ஜனங்களை சந்திக்கணும், அதனால் நான் செய்யலை. ஸோ ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பணத்துக்காக போகிறவங்களுக்கும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, பணம் வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இதில் ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து செஞ்சால் ஒரு விஷயம் சரி, பவித்ரா செஞ்சால் ஒரு விஷயம் தப்பு. அதாவது முத்துன்னு வரும்போது முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற, விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த பிளைண்ட் ஆடியன்ஸை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இல்லை, எங்களுக்கும் பணம் முக்கியம், எங்களுக்கும் இந்த சேலஞ்ச் முக்கியம் தான், ஆனாலுமே இதில் எங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கேர்ள்ஸ் நாங்கள் எந்த அளவுக்கு ஓட முடியும், எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியும்னு. அப்படி அதில் எங்களுக்கு செல்ஃப் டவுட் வர பட்சத்தில் எங்களுக்கு அந்த ரிஸ்கே வேண்டாம், நாங்கள் ஜனங்களை சந்திச்சுக்கிறோம், டைட்டில் வின்னர் ஆகலை, ஆனால் எங்களுக்கு பணமும் வேண்டாம், நாங்கள் இந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்ல, ஜனங்களை சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதை கேர்ள்ஸை சொன்னால் தப்பு, பாய்ஸ் சொன்னா சரியா? ஸோ பணத்தை முத்து எடுத்தாலும் ஓகே, மக்களை சந்திக்கணும்னு சொன்ன முத்து இந்த ரிஸ்க் உள்ள போயிட்டு எடுக்கிறாருன்னா அது கெத்து. ஆனால் அதே வந்து பவித்ராவும் இது டாஸ்க் தானே, அந்த கெத்தை நானுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பவித்ராவோ எய்தர் மற்ற கேர்ள்ஸும் செஞ்சால், அப்போ பணத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் விளையாடுனீங்களா, அப்போ மக்களை சந்திக்கணும் நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னது பொய்யா அப்படின்னு அதை வந்து வேறு மாதிரி டேக் பண்ணுறாங்க. இந்த நியாயம் எனக்கு புரியவே இல்லை. இந்த இடத்துல கேர்ள்ஸை விடவும் ரெண்டு பாய்ஸ் தான் இதை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ப்ரொமோலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதை வந்து எப்படி பிக் பாஸ் வந்து அந்த ட்விஸ்ட்டை வைக்கிறாரு அப்படின்னா, பணப்பெட்டியை வச்சிருவாங்க, வெளியில் கார்டன் ஏரியாவில் வச்சிருவாங்க போல இருக்குது. அப்போ வச்சுட்டு அதை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருவாங்க, அந்த செகண்ட்ஸ் போகும் போல் பிளாஸ்மாலாம் அந்த செகண்ட்ஸ் மற்ற கண்டஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த செகண்ட்ஸ்குள்ளே அவங்க அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா பணமும் அவங்களுக்கு கேம்லேயே அவங்க கண்டினியூ பண்ணலாம், அதாவது டாப் 6ல், ஓகேங்களா? இல்லை, அவங்க அந்த செகண்ட்ஸ்குள்ளே அந்த வித்தின் அந்த டைம்குள்ளே அவங்க உள்ளே வரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணமும் கிடைக்காது, கேம்குள்ளேயும் கண்டினியூ பண்ண முடியாது, பிக் பாஸ் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுவார். ஸோ வடப்போச்சா அப்படிங்கிற கதையில் என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால், பணமும் கிடைக்கும் கேமும் கிடைக்கும், இல்லைன்னா பணமும் போயிடும் கேமும் காலி ஆகிடும். ஸோ இதில் மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும்னா, ஸோ கிடைச்சா ரெண்டும் கிடைக்கும், இல்லைன்னா ரெண்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குன்னா, அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி ஓகே இதில் வந்து எங்களுக்கு வந்து பணப்பெட்டி முக்கியம் இல்லைன்னா வந்து நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், இல்லைனா இது வந்து இந்த சேலஞ்ச் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, இந்த சேலஞ்ச் வேணாம் நாங்கள் ஜனங்களே சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ட்விஸ்ட்டுனா, அவங்க ஒரு வேளை டைட்டில் வின்னர், அந்த ரிஸ்க்கே எடுக்காதவங்க சேலஞ்சே எடுக்காதவங்க டைட்டில் வின்னர் போகிறாங்கன்னா, இந்த அமௌண்ட் வைக்கிறாங்க இல்லைங்களா, இந்த அமௌண்ட் அந்த டோட்டல் அமௌண்ட் 50 lakhsன்னு நினைக்கிறேன் வின்னர் அமௌண்ட், ஓகேங்களா? இல்லை சீசனுக்கு மாறலாம், எனக்கு தெரிஞ்சு 50 lakhs தான் நினைக்கிறேன். அந்த 50 lakhsல இருந்து தான் இந்த பணம் போகுமா. இதில் பல பணப்பெட்டிகள் வரும், ஒரு பணப்பெட்டி இல்லை,
பல பணப்பெட்டிகள் வரும்னா அப்படி தான் ரயானும் முத்துவும் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இதில் நிறைய சோஷியல் மீடியாவில் முத்து வந்து பணத்தை எடுத்துகிட்டு வெளில போயிட்டாரு அப்படி இப்படின்னு வெளிலலாம் போல அந்த அந்த அது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அவர் எடுத்துட்டாரு, செகண்ட் அமௌண்ட்டை ரயான் எடுத்துட்டாரு 2 lakhs. இதில் ரயான் சூப்பர்னு நான் சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் ஒரு டைட்டில் வின்னர் ஆக போகிறதில்ல அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் போது அட்லீஸ்ட் அவர் டிடிஎஃப் வின் பண்ணதுக்கு இவ்வளோ நாள் அவர் அங்கே இருந்ததுக்கு அவருக்கான டிசர்விங் அமௌண்ட் தான். டிசர்விங் அமௌண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், மேபி அது ஜாஸ்தி கூட அவர் டைட்டில் வின்னர் கூட ஆகலாம். பட் ஆனால் அவர் சும்மா போகாமல், ஏன்னா டைட்டில் வின்னர் ஒருத்தங்களுக்கு தான் கிடைக்க போகுது அந்த டாப் 6லுமே. அதான் ஆப்வியஸாக நம்ம எல்லார் மண்டையிலையும் ஒன்று ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க, முத்துதான் போது எஃபோர்ட் போட்ட ரயானுக்கு அட்லீஸ்ட் இந்த அமௌண்ட் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் இது வந்து எதுக்கு முத்து போனார், பணம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து ஜனங்களை தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு முத்து போனார் அப்படின்னா அவர் சேலஞ்சுக்காக போனார். அப்படின்னா அதையே மற்றவங்க பண்ணால் முத்து பண்ணால் சேலஞ்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்க பவித்ராவோ இல்லை மற்ற கேர்ள்ஸோ இதை பண்ண, ஒரு வேளை ஜாக்லின்லாம் பண்ணியிருந்தா, சௌந்தர்யாலாம் பண்ணியிருந்தா எப்படி பேசியிருப்பீங்க? இவ்வளோ நாள் மக்களை சந்திக்கணும்னாங்க, நேர்மையாக அண்ணன்னு சொன்னாங்க, அப்படியே நடிக்கலன்னு சொன்னாங்க, பணத்துக்காக தானே இவங்க பண்ணாங்க இந்த வேலையை இப்போ அப்படின்னு மாற்றி பேசுவீங்கன்னா அதுதான் எந்த வகையில் நியாயம்னு சொல்கிறேன். சேலஞ்சுனா எல்லாருக்கும் சேலஞ்ச், ரிஸ்க்குனா எல்லாருக்கும் ரிஸ்க், ஆசைனா எல்லாருக்கும் ஆசை. இல்லை எல்லாருமே ஒரு விதமாக அங்கே வந்து அவங்கவுங்க தேவைக்காக தான் பண்ணுறாங்கன்னா அவங்க தேவை என்னங்கிறத டிசைட் பண்ணுறது அவங்க இஷ்டம். அது பணமாக இருக்கலாம், டைட்டில் வினராக இருக்கலாம், ஜனங்களை சந்திக்கிற அந்த ஒரு தருணமாக இருக்கலாம், அந்த ஸ்டேஜுக்கு ஏறி அந்த ஃபினாலையில் நிற்கிறது, அது ரன்னராக வந்தால் கூட பரவாயில்ல, இல்லை மேபி டாப் 3 ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்கன்னா அப்போ ஏன்னா போன வருஷம்லாம் டாப் 3 வரைக்கும் தான் போனாங்க. அப்படின்னும் போது அப்படி பண்ணுறது எங்களுக்கு முக்கியம். அப்படின்னா அது அவங்கவுங்க தேவைன்னா அவங்கவுங்களுக்கு இருக்கிற தேவையை அவங்க ரிவ்யூஸ் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏன் வந்து மாற்றி சொல்கிறீங்க? இதே பவித்ரா பண்ணால் ஒரு நியாயம், முத்து பண்ணால் ஒரு நியாயம், விஷால் பண்ணால் ஒரு நியாயம், சௌந்தர்யா பண்ணா ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து பேசுறீங்க? இல்லை ஜாக்லின் பண்ணா அவங்களுக்கு தனி நியாயம் அப்படின்னும் போது இதில் விஷால் வேற செகண்ட் பிளேஸில் இருக்காரு ஓட்டிங்கில், ஜாக்லின் ரன்னராக கூட வர முடியாதுன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணுக்கான நியாயம் எங்கே கிடைக்கும்? இல்லை இவ்வளோ நாள் ஏதோ அடித்து பிடிச்சி பவித்ரா அந்த கேமில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் தப்புன்னு நடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க டிசர்விங்கே இல்லைன்னு ஒரு கூட்டம் கத்திட்டு இருக்குன்னா, இல்லை சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் பிஆர் இருக்குது, சௌந்தர்யா மட்டும்தான் பிஆர் வச்சு இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா முத்துக்கும் பிஆர் இருக்குது அப்படின்னு சிவாவே சொல்லியிருக்காரு. முத்துவோட பிஆரும் முத்துவோட ஃபேன்ஸும் சிவாவை அடித்தாங்க அப்படின்னு உள்ளே வந்த அன்ஷிதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ வந்து ஏன் முத்துக்கு நான் தான் பிஆர்னு உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்க ஃபேட் மேனும் வந்து ஓப்பனாக இதிலே வீக்கெண்ட்லேயே ஒத்துக்கிறாரு, லைவ்லேயும் ஒத்துக்கிறாரு, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் ஒத்துக்கிறாரு, இதை முத்துவே ஒத்துக்கிறாரு. அப்படின்னா அப்போ அது என்ன, முத்துக்கு ஒரு நியாயம், சௌந்தர்யாவுக்கு ஒரு நியாயம், விஷாலுக்கு ஒரு நியாயம், அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ்க்கு ஒரு நியாயம் அப்படின்னும் போது இல்லை ரயான் வந்து ஓரளவுக்கு டிடிஎஃப் வந்து செம்ம டஃப் கொடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் 2 lakhs எடுத்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதில் வந்து டைட்டில் வின்னராக ரயானுக்கு வர்றதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருந்தாலும் அவருக்கான ஓட் பேங்க் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அவருக்கு இந்த பணம் கிடச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் முத்துக்கு பிஆராவோ இல்லை முத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பிளைண்ட் ஆடியன்ஸாக சப்போர்ட் பண்ணுறவங்க முத்துக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லி பேசுகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பணப்பெட்டி அப்படிங்கிற விஷயத்தில் கூட. இதில் கேர்ள்ஸுக்குலாம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கிறது நியாயமான விஷயம் தான். இதில் வந்து பவித்ரா சொல்கிறாங்க இது கரெக்டு தான், இது வந்து சேலஞ்சு தான், ஆனாலுமே போய் பண்ணலை அப்படின்னா பணமும் போயிடும், கேம்லேயும் வர முடியாது இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு இருக்க ஹெசிடேஷன் அவங்களுக்கான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னும் போது அதுதான் அவங்களுக்கான ஃப்ளாஸாகவே ஒரு சில இடத்துல இருக்குன்னா அதுவும் கரெக்டு தான். அப்படின்னும் போது இப்போ ஃபுல் மீல்ஸ் எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சாப்பிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றி, ஏன்னா எல்லாருமே ஹாஃப் சாரி அப்படின்ற மாதிரி ஒரு சென்சிட்டிவான ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்படின்னும் போது இது ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓட வேண்டிய விஷயம்னா ட்ரெஸ்ஸை மாற்றுறதா வேணாமா, ஏன்டி இப்போ நீ ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ நீ போறியா அப்படின்னு சௌந்தர்யா எல்லாரும் கேள்வி கேட்குற விதமும், ஜாக்லின் வந்து எனக்கு வந்து பணம் எப்பயும் நான் சொன்ன மாதிரி முக்கியம் கிடையாது தான், ஆனால் வந்து எனக்கு ஜனங்களை தான் சந்திக்கணும், ஏதோ ஒரு இடத்துல இப்போ மற்றவங்களாம் எடுத்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைட்டில் வின்னர் ஆகுமா ஆக மாட்டோமா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முத்து தான் அங்கே வந்து எல்லார் மண்டையும் கழுவி வச்சிருக்காருன்னா முத்துக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் ஃபேன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், பிஆர் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாருக்குமே கலந்து தான் இருக்குது. அப்படின்னும் போது முத்துக்கு மட்டும் ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லை, அவங்களுக்கும் முத்துக்கும் பிஆர் இருக்குது. இதில் ஆர்கானிக் ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜாக்லின் தான் ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கானது ரொம்ப சின்ன சேனல் தான். இந்த சேனல்லே ஜாக்லின்கான ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓட்டிங் பேங்க்லேயுமே ஜாக்லின் எப்பயுமே 3rd-க்கும் 4th-க்கும் தான் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அவங்களால அந்த டாப் 3க்கு வர்றதுக்கு கூட ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண பொண்ணுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலனா ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஓட் பேங்க்ல அவங்களுக்கான அந்த ஒரு கெடுபடியான அந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. இதே அவங்க பிஆர் வச்சிருந்தாலோ இன்ஆர்கானிக் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருந்தாலோ அவங்க அதுக்கு மல்லு கட்ட தேவையில்லை. இத்தனை வாரம் அவங்க நாமினேஷனில் வந்தாலுமே
முத்து நாமினேஷனில் வந்தால் டாப்பில் வந்துடுறாரு, ஜாக்லின் எப்பயுமே அந்த செகண்டில் இருக்காங்க, இல்லை சௌந்தர்யாவுமே இந்த செகண்ட் தேர்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற இன்ஆர்கானிக் ஃபேன்ஸை விடவும் முத்துக்கு இருக்கிற பிஆரும் இன்ஆர்கானிக்கும் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது அவரோட ஓட் பேங்க்லேயே தெரியுதுன்னா, அப்போ வந்து இந்த பணப்பெட்டி அப்படிங்கிற விஷயம் அவங்க இதில் டிசர்விங் இல்லை அப்படிங்கிறதே விஷயம் கிடையாது. அவங்கவுங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது அவங்கவுங்களோட ஓன் ரிஸ்க். பணம் வேணும் அப்படின்னா, கேமும் வேணும் அப்படின்னா இங்கே ரிஸ்க் எடுங்க. இல்லை பணம் வேணாம், கேம் மட்டும் போதும் அப்படின்னா அந்த கேமில் நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகுறீங்க, ஆகலை, ஆனால் டாப் 6க்கு வந்த பெருமை உங்களுக்கு இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் வந்து அந்த கேமை உங்களுக்கு மனசாட்சிக்கு உட்பட நீங்கள் ஃபேராக ஆடி இருக்கீங்க அப்படின்னா ஜனங்க அதுக்கான விஷயத்த கொடுப்பாங்க, இல்லை இந்த யூனிவர்ஸ் அதுக்கான விஷயத்த கொடுக்கும். அப்படின்னா டைட்டில் வின்னர் வந்து யாருக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிறத மீறி முத்துக்கு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபோக்கஸாக இந்த கேமை கொண்டு போகிறீங்கன்னா, இப்போ இந்த பணப்பெட்டி விஷயத்துலையும் 100 மீட்டர்ஸை வந்து 15 செகண்ட்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வச்ச ட்விஸ்ட் போல். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் இதில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எப்பயுமே கேர்ள்ஸை விடவும் பாய்ஸ் தான், ஏன்னா நிறைய டாஸ்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொம்மை டாஸ்க் எல்லாத்துலேயுமே அந்த எஃபர்ட்டை வந்து பாய்ஸ்க்கு தான் கொஞ்சம் அந்த ரன்னிங் ஜாஸ்தி இருக்கும். மேபி கேர்ள்ஸில் யாராவது அத்லெட்டிக்காக இருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இங்கே கபடி பிளேயர் யார், முத்து வந்து ஒரு கபடி பிளேயர், ரயான் வந்து ஆல்ரெடி சூப்பராக ஆடுவார், நம்ம பொம்மை டாஸ்க்லாம் பார்த்துருக்கோம், டிடிஎஃப்லாம் பார்த்துருக்கோம். அப்படின்னா விஷால் அந்த எஃபர்ட்டை கொடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆப்வியஸாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு பர்சன்ட் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விடுவா அந்த டஃப் கொடுக்கறதுல கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்கன்னா, அதை கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்கிறது, கேர்ள்ஸ் வந்து இதை கொஞ்சம் ரொம்பவே யோசிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்னா, இந்த பணப்பெட்டியோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்ன்றது இன்னொரு ட்விஸ்ட்டு. ஏன்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்னும் போது அப்போது அந்த டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட்லேருந்து தான் இது இங்கே வரும்னா, அப்போ அங்கே அது கம்மியாகும், இங்கே இது ஜாஸ்தி ஆகும். இப்படி ஒரு விஷயமும் இருக்குது கேம் ஆடாதவங்களுக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு வேளை டைட்டில் வின்னர் ஆனாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் 50 லேக் வந்து டைட்டில் வின்னிங்னு வச்சுக்கோங்க, டைட்டில் வின்னிங் அமௌண்ட்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 lakhsக்கு இந்த பணப்பெட்டி விளையாட்டே விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 hour போகுமா இல்லை 2 நாள் போகுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு 2 வாட்டி நடந்திருக்கு, அதுதான் 2 வாட்டியும் ப்ரோமோவில் வந்திருக்கு. அப்படின்னா இப்போ 20 lakhsக்காக இந்த கேம் பணப்பெட்டி டாஸ்க்கு போச்சுன்னா அங்கே ஆப்வியஸாக 50 - 20 30 தான் வரும்னா, இப்போ இந்த கேமை ஆடி இந்த ரிஸ்க்கை எடுத்து இதை எடுத்துக்கணுமா, இல்லை கேமே ஆடாமல் டைட்டில் வின்னர் கிடச்சிதுன்னா கடவுள் புண்ணியத்தில் நம்ம அங்கே அதில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணணுமாங்கிறது ஒன்று இருக்குது. இதில் கேம்லேயும் இருக்கலாம், பணமும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சாலும் எப்போ வேணால் பிக் பாஸ் இந்த ட்விஸ்ட்டை மாற்றுறதுக்கான அந்த அத்தாரிட்டி பிக் பாஸ் கிட்ட இருக்குன்னா, பணப்பெட்டி எடுத்தவங்கெல்லாம் அந்த ஃபினாலேக்கு வர முடியும்னு இப்போ அவர் சொன்னாலுமே அதுக்கப்புறம் ஃபினாலேயில் மறுபடியும் ஏதாவது ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை இவங்க ரொம்பவே மைண்ட் கேமாக தான் யோசித்து விளையாடணும்னா, இதில் வந்து முத்து வந்து சொல்கிறாரு, இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ்னால் அது மேக்ஸிமம் வந்து ஒரு ஆவரேஜாக 12 செகண்ட்ஸில் ஓடலாம்னா ஒரு கபடி பிளேயராக சொல்கிறாரு, ஒரு அத்லெட்டிக்காக சொல்கிறாரு, ஓகேங்களா. ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாராலும் அதுக்குள்ளே ஓட முடியுமா 12 செகண்ட்ஸுங்கிறது தெரியாது. இதுதான் இந்த இடத்துல சூப்பராக வந்து ரயான் சொல்கிறாரு, 100 மீட்டர்ஸை 15 செகண்ட்ஸ் வந்து ஒரு லுக் எல்லாருமே ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் கிட்ட வந்து உட்காந்து ரயான் பேசுகிறாரு. சரி ஓகே, அப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 50,000 இல்லை ஒரு 2 lakhs விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதை எத்தனை பேர் அந்த கேம் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னு இருக்குல்ல, அதில் எல்லாருமே ஓட்டினா அது ரன்னிங் ரேஸ் மாதிரி ஆகிடும் இல்லைன்ற ஒரு விஷயமும் போகுது. அது ரயானோ ஃபேட்மேனோ உட்காந்து பேசுகிறாங்க. இன்னும் இதுக்கான க்ளோஷரை பிக் பாஸ் கொடுக்கல. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, யார் வேணால் அந்த பணப்பெட்டி எடுக்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி பழைய கண்டஸ்டன்ஸுக்கு ஜெஃப்ரி ஒரு விதமாக இதை கிரியேட் பண்ணுறாரு, சாச்சனா ஒரு விதமாக இதை கிரியேட் பண்ணுறாங்க. யார் வேணால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண, டாப் 6 மட்டும்தான் இவங்களுக்கான ஆசை. அது எப்படிங்க எல்லாருமே எடுக்கலாம், எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், பணம் அதாவது அவங்க அந்த டைம்குள்ளே வீட்டுக்குள்ளே வரலன்னா பணமும் காலி கேமும் காலி. அப்படின்னா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி கேம் போயிடுச்சு, அப்புறம் இவங்களுக்கு என்ன அது ட்விஸ்ட் இருக்குது, கேம்குள்ளே இருக்கவங்களுக்கு தானே அந்த ட்விஸ்ட் இருக்குது. இந்த யதார்த்தமான உண்மை கூட எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு புரியல. அவங்களுக்கு கேமை விட்டு போயிட்டோம், எதையாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு பிடிமானத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரோட மைண்ட் வைஸும் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய அனலிட்டிக்ஸ் இதில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் முத்து வந்து 50,000 வின் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு. இதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு 50,000 அப்புறம் 2 lakhs அப்படின்னும் போது இந்த முத்துவை விடவும் ரயான் சூப்பராக 2 lakhs வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. டிடிஎஃப் வின் பண்ணதுக்கு அவருக்கான அந்த ஒரு டிசர்விங் அமௌண்ட்டில் அகைன் நான் டிசர்விங் அமௌண்ட் சொல்கிறேன். அவர் டிடிஎஃப்க்கு டிசர்விங் கண்டஸ்டன்ட்னா அவருக்கான ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த கேம் வந்து
எப்படி பார்த்தாலும் முத்து வந்து 50,000 எடுத்திருக்காரு, ரயான் 2 lakhs எடுத்திருக்காரு அப்படின்னும்போது இதுக்கப்புறம் இன்னும் பணப்பெட்டிகள் பல பணப்பெட்டிகள் வரும் அப்படின்னு ட்விஸ்ட் வைக்கும்போது இது இன்னும் ஜாஸ்தியாக பிக் பாஸ் கொடுப்பாரா, இல்லை கொடுத்தா எந்த அளவுக்கு ஹைப்பு கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 lakhsக்கு மேக்ஸிமம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து டைட்டில் வின்னர் அமௌண்ட்லேருந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஃபேராக இருக்காது டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு. அப்படின்னும் போது இது வந்து பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த அப்டேட்டை தான் உங்களுக்கு கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷனில் லாஸ்ட்லியா ராஜு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரி, அதாவது லாஸ்ட்லியாவும் ஹரியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்க்ளூசிவ் இன்னொரு அப்டேட் என்னென்னா அந்த படத்தில் ஹீரோ நம்மளோட ரயான் அப்படின்னும் போது கோவா கேங் ரொம்பவே குஷியாக இருக்காங்க. இதெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நடந்து எல்லாரும் ஃபுல்லாக சாப்பிட்ட அப்புறம் இந்த பணப்பெட்டி டாஸ்க்கும் வரும்போது இவங்களுக்கான ஒரு விஷயம் உள்ள டாப் 6க்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாகவும் ரொம்பவே யோசனையாகவும் இருக்குது அப்படின்னும் போது அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். தேங்க்யூ கைஸ். நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் லாஸ்ட்லியா அதெல்லாம் நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் பிக் பாஸ்க்கும் லாஸ்ட்லியாக்கும் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு முத்துவும் ரயானும் 2 பணப்பெட்டி வந்திருக்கு, 2 பணப்பெட்டி எடுத்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ்.